வாங்க மோகன்ராஜ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸ்கிரீன் ப்ரோ தெரியுதா? மேல லைன் ப்ரோ. ஓகே. ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கவா? ம். சொல்லுங்க ப்ரோ. சாரி ப்ரோ, கீழ இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடுங்க. ம். கீழ இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன். அப் ட்ரெண்டா? ஆமா, அப் ட்ரெண்ட். ஓகே ப்ரோ. 14. ப்ரோ இந்த கீழ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படியே மார்க் பண்ணுங்க. இது ரெசிஸ்டன்ஸா சப்போர்ட்? சப்போர்ட் மார்க் பண்ணுங்க. இதுவா? ஆ. மார்க் பண்ணிட்டேன். அது கரெக்ட் மார்க் கீழ. ம். அந்த ஏரியாவுல ரெசிஸ்டன்ஸ். எது ரெசிஸ்டன்ஸ்? கரண்ட் மார்க்கெட் இருக்கீங்களா? கரண்ட் மார்க்கெட்டா? இதுவா? டேய் பொறுமை. இதுவா இல்ல இதுவா? சரணே கீழ இருக்குதா ப்ரோ? மந்த்லிக்கு மேல ப்ரோ. மந்த்லிக்கு மேல. இதுவா இல்ல இதுவா? ரெண்டுமே மார்க் பண்ணலாம் ப்ரோ. இத உடைச்சிச்சுனா அது மேல வரலும் போற மாதிரி. இத உடைச்சிச்சுனா மேல வரைக்கும் போக முடியா? ஆமா. கட். இத உடைச்சா மேல போகும், ரைட்? ஆமா. ஓகே. இப்போ கரண்ட் மார்க்கெட் என்ன? கரண்ட் மார்க்கெட் என்ன? கரண்ட் மார்க்கெட் டவுன்ல இருக்கு. கரண்ட் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தெரியுதா? கரண்ட் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போலாமா கூடாதா? இல்ல ப்ரோ, அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனா நம்ம அப் ட்ரெண்ட் போலாம். பை போலாம். ஓகே. இப்போ இதுக்குள்ள தானே? ஓ வீக்லி போலாம். வீக்லிக்கு போயிடலாமா? போயிட்டோம் ப்ரோ. வீக்லி ரெசிஸ்டன்ஸ் அழகா மேல தூக்கிக்கலாமா? லைட்டா அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாமா? அது வச்சுக்கலாம் ப்ரோ. சொல்லுங்க. இங்க இருந்து ட்ரெண்ட் லைன் ஏதாவது கனெக்ட் பண்ணலாமா? அப் ட்ரெண்ட் கனெக்ட் பண்ணலாம் ப்ரோ. இங்க இந்த லோ லைன் கனெக்ட் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. ஓகே குட். ஜி கீழ லெவல் வந்துட்டு அந்த அந்த ஏரியா ப்ரோ. இந்த ஏரியாவா? ப்ரீவியஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. மார்க்கெட் இது வரைக்கும் வரலாம். இதையும் உடைச்சு கீழே இறங்கலாம்ல? ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் டெய்லி வரலாம் ப்ரோ. டெய்லியா? பாருங்க டெய்லியில என்ன காமிக்குது? என்ன நடந்துருக்கு டெய்லியில? என்ன நடந்துருக்கு? டெய்லில டவுன் ஆயிட்டு திரும்ப அகைன் வந்து அப்பா இருக்கு. டவுன் ஆகும்போது என்ன நடந்துருக்கு? லோ பிரேக் ஆயிருக்கு. அப்ப என்ன ஆகும்? டவுன் தான் ப்ரோ. டவுன் தானே ஆகும். ஆமா. இது என்ன பண்ணலாம்? இப்போ கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகும் ப்ரோ. அதெல்லாம் ரன் பண்ணலாம். புரியல. கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகும் ப்ரோ. கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆகலையா? இங்க கன்ஃபர்மேஷன் கேண்டில் இல்லையா? லோக்கு கீழ இந்த க்ளோஸ் லெவல்ல மார்க்கெட் எந்த லெவல்ல ரீடெஸ்ட் பண்ணுது? அப்புக்கு வந்து ரீடெஸ்ட் ஆகுது. எந்த லெவல்ல ரீடெஸ்ட் ஆகுதுன்னு கேக்குறேன். என்ன லைன் சார்ட் வைக்கவா? அப்ப பாருங்க எந்த லெவல்ல ரீடெஸ்ட் ஆகுது. இது என்னது? இந்த லோவை பிரேக் பண்ணோம்னா இது என்னவா ஆக்ட் ஆகும்? டவுன் ஆகும் ப்ரோ. இது என்னவா ஆக்ட் ஆகும்? இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு. இந்த இது என்னவா ஆக்ட் ஆகும்? அதான் ப்ரோ டவுன் ஆகும் ப்ரோ. அகைன் ரீடெஸ்ட் ஆயிட்டு திரும்ப டவுன். இது என்ன? இந்த மூவ்க்கு பேர் என்ன? இம்பல்ஸ் தானா? அப்ப இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது? ரீடெஸ்ட் எடுக்குது. ரீடெஸ்ட் எடுக்கு. அகைன் மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ஆகும். டவுன் ஆகும். டவுன் ஆகுது. கேண்டில் கன்ஃபர்மேஷன் கட்சிச்சா இல்லையா? என்ன கேண்டில் வந்துருக்கீங்க ப்ரோ? அந்த கிரீன் கேண்டில் கீழ க்ளோஸ் ஆகலையே ப்ரோ. அதனால தான் கன்ஃபர்மேஷன். இங்க என்ன கேண்டில் வந்துருக்கு? ஷூட்டிங் ஸ்டார் ப்ரோ. கீழ செல் எடுக்கலாமா எடுக்க கூடாது? இம்பல்ஸ் பேரிஸ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுனா எத்தனை பர்சன்டேஜ்? 60% ரீச் ஆயிருக்கு ப்ரோ. 50% ரீச் ஆயிட்டு. அப்ப மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் தான் ஆகும். டவுன் தான் ஆகும். எந்த லெவல்ல வந்து மார்க்கெட் 50% ரீச் ஆயிருக்கு? எந்த லெவல்ல ரீச் ஆயிருக்கு 50%? இது என்ன லெவல்? 50% ப்ரோ. 50% இது என்ன லெவல்? நான் வரைஞ்சிருக்கேன். அது என்ன லெவல்?
நான் வாங்கியிருக்கேனே ப்ரோ. என்ன லெவலு? சரி ரெசிஸ்டன்ஸ் லெவல். டிஸ்டன்ஸ் லெவல்ல அப்ப என்ன ஆகும் மார்க்கெட்? பேரிஸ் ஆக போகுது. ம் மார்க்கெட் வந்து பேரிஸ் ஆயிடும் ப்ரோ. வேரிஷ் ஆக போறா? ஆமா ஆமா. அப்ப என்ன எடுக்கலாம்? செல்லு போலாமா கூடாதா? போலாம் ப்ரோ போலாம். ஐ ஷூர்? ஷூர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ்? அந்த கேண்டிலுக்கு மேல ப்ரோ, விக்கி மேல. ஓகே. டார்கெட் 1:2 ரைட் ப்ரோ. டார்கெட் 1 எடு. 1:1 ப்ரோ. 1:1 இந்த லெவல்ல வச்சுக்கலாமா? ஓகே. ஓகே ஓகே ப்ரோ. ரன் பண்ணவா? பண்ணலாம். டார்கெட் 1 ஹிட்டா? ஆமா ப்ரோ. என்ன பண்ணி? ஸ்டாப் பிரேக் ஈவன் பண்ணிடுங்க. ஓகே. ஹோல்ட் பண்றீங்களா எப்படி? ஹோல்ட் பண்றேன் ப்ரோ. குட். நோ என்ட்ரி அடிக்கலையா? ஆமா. பிரேக் ஈவன் ஆச்சு ப்ரோ. இப்போ ஒரு ட்ரேட் எடுங்க. எங்க இருக்க? ப்ரோ பேரிஸ் டார்கெட் ஹிட்டா? ஆமா ப்ரோ. ப்ரோ இப்போ பிரேக் ஈவன் ஆயிட்டு தானே வருது. பிரேக் ஈவன் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாடா என்ன ஆகும்? இப்போ பிரேக் ஈவனுக்கும் க்ளோஸ் தான் காண்க ப்ரோ. ஆமா டெஸ்ட் பண்ண. கண்டிப்பா. ஸ்டாப் லாஸ் வச்சிருங்க. மேனுவலா க்ளோஸ் பண்றது பெஸ்ட் தானே. ஏன்னா நம்ம என்ட்ரி ஆகுறது ஒரு ரெசிடென்ஸ் ஏரியால மேக்ஸிமம் இருக்கும், கன்ஃபர்மேஷன் ஏரியா. அந்த ஏரியால பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே ஓகே ப்ரோ. நான் அது வந்து அந்த பிரைஸ்ல ரீச் ஆனாலே க்ளோஸ்னு நினைச்சேன் ப்ரோ. இல்ல அப்படியும் பண்ணலாம். இல்ல ஹோல்ட் பண்றது கான்ஃபிடன்ஸா இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு பண்ணலாம். ஏன்னா நம்ம தான் 50% புக் பண்ணிட்டோம்ல. ஆமா. நமக்கு என்னன்னாலும் லாஸ் இல்லைல்ல. ஆமா ஆமா. அதனால ஹோல்ட் பண்ணலாம். ஓகே. இங்கே ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாம் ப்ரோ. கரெக்ட். அவ்வளோதான். தட்ஸ் இட். இப்போ நமக்கு என்ட்ரி இருக்கா? இப்போ வந்து இல்ல ப்ரோ. இல்ல. ஏன்? ஒரு கீ லெவல்ல நிக்கிற மார்க்கெட். ஆமா ப்ரோ. என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணுமா? வெயிட் பண்ணு ப்ரோ. கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணு. ஓகே. ரன் பண்ணவா? வீக்லி போய் பாக்குறீங்களா என்ன நடக்குதுன்னு? ஆமா ப்ரோ. வீக்லிங்க. இப்போ என்ன வீக்லி கீ லெவல்ல மார்க்கெட் நின்னுக்கிட்டு இருக்கா? எஸ் ப்ரோ. ஸோ அதே மாதிரி ட்ரெண்ட் லைனை நான் இங்கேருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கவா? பண்ணலாம். பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆகலாம்? ரீடெஸ்ட் ஆகலாமா? ஆமாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு? இதாகிட்டு இருக்கா? ஸோ இப்போ வந்து வீக்லி கேண்டலும் இல்லை, எனக்கு ஒரு செல்லிங் கேண்டலாக இருக்கும். ஸோ எனக்கு வீக்லி ஹையை உடச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? ஆகும். ஸோ இப்போ இங்கே ஏதாவது இருக்கா? இல்லைல்ல. இன்னும் இல்லை. இல்லை. அப்போ வெயிட் பண்ணலாமா? ரன் பண்ணவா? மார்க்கெட் என்ன ஆகுது? பை ஆகுதா? ஏன்னா ட்ரெண்ட் என்ன லோவை பிரேக் பண்ணியிருக்க. ட்ரெண்ட் இல்லை, ஏதாவது ப்ரீவியஸ் ஐயா உடச்சாதான் பை. அதர்வைஸ் மார்க்கெட் என்ன? டவுனில் தான் போகும். ஓகே வெல். இந்த இடத்த பாருங்க. கீ லெவல் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த இடத்துல ஹையை பிரேக் பண்ணாதான் நெக்ஸ்ட் ட்ரேடிங்களா? ஆமா. ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் நெக்ஸ்ட் ட்ரேடிங் போக கூடாது. இந்த இடத்த பாருங்க. என்ன இருக்கு? என்ன இருக்கு? இந்த இடத்துல பேரிஷ் இருக்கு ப்ரோ. பேரிஷ் இருக்கு. என்ன இருக்கு? பேரிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கா? செல் ஆகுமா? ஆகும். பேரிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு. செல் ஆகுமா? ஆகும் ப்ரோ. செல் போடவா? போடலாம் ப்ரோ. Are you sure? போடலாம் ப்ரோ. போடலாம். கான்ஃபிடென்ட்டா போறீங்களா? ஓகே ப்ரோ. போலாம். 1:1 போலாம். ஸ்டாப் லாஸ் ரெசிஸ்டன்ஸ் மேலயா? எஸ் ப்ரோ. டார்கெட் 1:2 எஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆர் 1:2. ரன் பண்ணவா? ஓகே ப்ரோ.
ஃபர்ஸ்ட் டார்கெட் இடிக்கிட்டு வைப்போமா 1:1 ம் ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன டவுன் தான் ப்ரோ. ஆமா. இதானே ரெசிஸ்டன்ஸு ஆமா ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கலையா ரெசிஸ்டன்ஸா? வெயிட் அண்ட் வாட்ச். நான் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கலையா? ஓகே ஸோ பிரேக் ஃபைனல் என்ன ஆகுது? பிரேக் ஆகலைங்க. சாரி பிரேக் ஆகலை. நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோ என்ன பண்ணல மார்க்கெட்டு ஹிட் ஆகல. பிரேக் ஆகலை. 1:1 ஹிட்டா? ஓகே ப்ரோ. சாரி ஷிட் அப்பா சொல்லிட்டேன். சாரி 1:1 ஹிட்டா? ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோம்? பிரேக் அவனுக்கு கொண்டு வருமா? டார்கெட் ஹிட்டா? டார்கெட். சூப்பர் மோகன்ராஜ். ஓகே ப்ரோ. சூப்பர் வேற லெவல் மாஸ் காமிச்சிட்டீங்களா? சூப்பர் ப்ரோ வீக்லி ப்ரோ இப்போ ஒரு ஆளுக்கு 2 என்ட்ரி தான். 2 இல்ல ப்ரோ என்ட்ரி ஸ்டாப் லாஸ் என்ன ப்ரோ? ஸ்ட்ரக்சர் மட்டும் பாத்துக்கறேன். இந்த ஸ்ட்ரக்சர் வீக்லி ஸ்ட்ரக்சர். நசீர் ப்ரோ அதனால ஸ்டாப் லாஸ் நான் போட்டுருந்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும்ல. விக்கி போச்சுல செகண்ட் ஆர்டர்ல. இல்ல நானா சொல்லிருக்கேன் மேனுவல் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு. ஸ்டாப் லாஸ் மேனுவலா போட்டுக்கலாம்ன்றீங்களா? ஆமா நம்ம ஸ்டாப் லாஸ் பிரேக் பண்ணி இங்க க்ளோஸ் வைக்கல பாத்தீங்களா கேண்டல். ஆமா சோ க்ளோஸ் வச்சினா we can be close. வைக்கலல. ஓகே சோ வைக்காததுனால தான் நம்ம என்ட்ரி நான் கூட க்ளோஸ் ஆயிடுச்சு நினைச்சேன். ஆனா க்ளோஸ் ஆகல. க்ளோஸ் ஆகல. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மேனுவலா வச்சுக்கலாம். அதுக்கு தான் நான் மேனுவலா வைக்க சொன்னேன். இப்போ ஸ்டாப் லாஸ் இங்க வச்சினோம்னா ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிட்டே என்ன ஆகுது மார்க்கெட் ஃபுல்லா டிராப். ஆமா சோ அப்போ நம்ம லாஸ் ஆகி நம்ம ப்ராஃபிட் பண்ற மாதிரி இருக்கு. சோ நம்ம இங்க லாஸ் ஆயிட்டாவே ஏன்டா என்ட்ரி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருமா? திருப்பி என்ட்ரி இருக்குமான்னு ஃபீல் வருமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? மேனுவலா ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் பண்ணலாமா? புரியுதுங்களா? இந்த இடத்துல லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா பொறுமை. ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக போகாமல் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆனோடனே லோ பிரேக் ஆனோடனே மார்க்கெட் என்ன ஆயிட்டாரு ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டுக்கு தான் போகணுங்கிற ஃபிக்ஸ் பண்ணி அந்த டவுன் ட்ரெண்டு கேட்டது. பட் இந்த இடத்துல ஏன் கன்ஃபியூஸ் ஆனீங்க மோகன்ராஜ்? அது ஸ்ட்ராங் சப்போர்ட்லையே ப்ரோ. இல்லை நல்லா ட்ரேட் பண்ண ஒரு பர்சன் இந்த இடத்துல வந்துட்டு ஏன் ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. இல்லை ப்ரோ அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்பின்னிங் ஸ்டாப் இருக்குங்களா? ஓகே அதுக்கு கீழ வந்து ரெட் கேண்டில் அடுத்த கேண்டில் என்ன ரீப்ரசன்ட் பண்ணி மார்க்கெட் செல்லாக போடுங்கறதானே ரீப்ரசன்ட் பண்ணுது. ஓகே லோ கீழ க்ளோஸ் வைக்கனால நம்ம ட்ரேட் எடுக்கலாமா? அந்த இடம் என்ன இடம் பாத்தீங்கன்னா இடத்தை பாருங்க, ஏரியாவை பாருங்க, என்ன ஏரியான்னு பாருங்க. அதெல்லாம் பார்த்தா we can able to fit the market கீழ இறங்குமா மேல போகுமா அப்படின்ட்டு. இது ஓகே இது இம்பார்ட்டன்டான லெவலா இல்ல ஸ்பின்னிங் டாப் ஆகுதுன்னா ஓகே இந்த இடத்துல வந்துச்சா ஓகே. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்தா கூட என்ட்ரி எடுத்துக்கலாம் தப்பு இல்லை. ஓகே இல்ல நாம படிச்சது பிரகாரம் பாத்தீங்கன்னா கிரீன் கேண்டில் கீழ வந்து க்ளோஸ் வைக்கணும்னு படிச்சோம். ஓகே வெயிட் பண்ணது ஓகே. பட் என்ன ரீப்ரசன்ட் பண்றது தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது நல்லது தானே? ஓகே ரீப்ரசன்டேஷன் என்னத்த காமிக்குது அப்படின்னு பார்க்கணும்ல. ஓகே தட்ஸ் குட். வெல் சூப்பர் நைஸ். பெரிய கிளாப் பண்ணுங்க பாப்போம். என்ன கிளாப்பே வர பண்ணுங்க அடிங்கங்க. அவ்வளவுதான். Well done.